எடிட்டர், தயவு செய்து நம்ம இதுக்கு முன்னாடி ஈரோடு எலெக்ஷன் பற்றி நாம் தமிழரை பேசியிருந்த அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோவை மட்டும் தயவு செய்து ப்ளே பண்ணி விட்டுருங்க எடிட்டர். இந்த தேர்தலில் பணம் ஒரு முக்கிய ஃபேக்டராகவும் இல்லை, ஆளுங்கட்சி அவங்களோட மிஷினரிஸை கம்ப்ளீட்டாக யூஸும் பண்ணல. பட் முதல் முறையாக 2 சித்தாந்தங்கள் மோதிக்கொள்கிறது. ஸோ மக்கள் எந்த சித்தாந்தத்தை சப்போர்ட் பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ரொம்ப முக்கியமாக போன முறை நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டுகளை திரு EVKS அவர்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. 10,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த முறை அது 20,000 டபுள் ஆச்சுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10ல இருந்து 20 அப்படியே டபுள் ஆச்சு. ஏன்னா ஏனைய எதிர்கட்சிகள் யாருமே களத்துல கண்டெஸ்ட் நேரடியா பண்ணாதனால இன்கேஸ் அவங்க மறைமுகமா நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணா இவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நாம் தமிழர் அதை கெட்டியா பிடிச்சிக்குவாங்க. தமிழ் தேசியத்துக்கான அங்கீகாரமா அதை பிடிச்சி அவங்க மேல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆப்பனன்ட்ல DMK கண்டிப்பாக ADMK, BJP மற்ற எதிர்கட்சிகள் அந்த வாக்காளர்களோட ஓட்டை DMK-வை நோக்கி திருப்பி DMK-வோட கேண்டிடேட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் டெபாசிட் அவங்களோட மெயின் டார்கெட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, போன முறை நாம் தமிழர் பெற்ற அந்த 10,000 ஓட்டை கூட இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பெற்றுவிடக் கூடாதுங்கல்ல ஆளுங்கட்சியும் திமுகவும் ரொம்ப கவனமா அதற்கான காய் நகர்த்துகளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பணபலமோ ஆள்பலமோ நம்பி இல்லாம சித்தாந்தத்தின் மூலியமாக ஒரு சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு களமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், நாம் தமிழர் இதுக்கு முன்னாடியான போன எலெக்ஷன்ல 10,800 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதை அவங்க கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 20,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட் சப்போஸ் அவங்க சேவ் பண்ணிட்டாங்கனாலே பெரிய விஷயம் சொல்லியிருந்தோம். அவங்களோட போன முறை கடந்த முறை அவங்க வாங்கின ஓட்டை நாம் தமிழர் கிராஸ் பண்ணி ஏறுமுகத்துல இருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ADMK இந்த எலெக்ஷன்ல ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அதிமுகவோட ஓட்டு நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. பட் எதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, பிஜேபியோட ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 15,000 அவங்க கிராஸ் பண்றாங்க. ஒரு 15,000 கிராஸ் பண்ணி இன்கேஸ் அவங்க 20,000 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளியர் டெபாசிட் அவங்களுக்கு வந்துடும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு ஒரு மைல்டான எட்ஜ் வாங்கி ஒரு ஏறுமுகம் தான் அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. இந்த வகையில இந்த எலெக்ஷனும் அவங்க திராவிட சித்தாந்தம், பெரியார் சித்தாந்தம் எல்லாத்தையும் எதிர்த்து ரொம்ப தீவிரமாக களமாடிய இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு ஏறுமுகம் இருக்கு. இதற்கு காரணம் பிஜேபியோட ஓட்டு நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதிமுகவோட ஓட்டு கண்டிப்பாக நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. ஆயிருந்தா அது ஒரு பெரிய லெவல்லையான ஒரு ஓட் மார்ஜின் டிஃபரன்ஸ் இங்க கொடுத்திருக்கும். ரொம்ப ஈஸியாவே 20,000 அவங்க கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இந்த ட்ரெண்டை பார்த்தா ஒவ்வொரு சுற்றுலையும் கிட்டத்தட்ட 1,500 ஓட்டு வாங்குறத பார்த்தா ADMK-வோட ஓட்டு அந்த வாக்காளர்கள் ஆல்மோஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி ஓரளவுக்கு DMK-க்கு போட்டிருக்காங்க. பட் நாம் தமிழருக்கு அவங்களோட ஓட்டு செல்லவில்லை. அதே மாதிரி பிஜேபிக்கான ஓட்டு சென்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா அவங்களோட மார்ஜினலா அவங்களோட ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்த்தா ஒரு பிஜேபிக்கு கணிசமாக ஈரோட்டில் ஒரு 10,000 வாக்கு இருக்கு, இல்லை ஒரு 5,000 வாக்கு இருக்குன்னு வச்சாலும் அதுல ஓரளவுக்கு கணிசமான ஒரு அமௌண்டான ஓட்டு நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதற்கு காரணம் நம்மளோட சேர்ந்து பெரியாரையும் திராவிடத்தை சித்தாந்தத்தையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு துணையாக பிஜேபி நாம் தமிழரை பாக்குறாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் அப்ப நடந்த பெரியார் ஆன்டி பெரியார் கேம்பெயின் நாம் தமிழர் அண்ட் பிஜேபி அவங்க யுனைடடா நின்று சப்போர்ட் பண்ணி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான காரணமாக ஒரு களமாக அது அமைஞ்சிருச்சு. மக்கள் கிட்டத்தட்ட கடந்த முறை வாங்கினதை விட இந்த முறை ஏறி இருக்கிறத பார்த்தா கட்சி வாக்காளர்கள் மட்டும் நடுநிலை வாக்காளர்களை தாண்டி கட்சி ஒரு பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த வாக்கு அப்படியே கன்சாலிடேட் ஆகி நாம் தமிழருக்கு இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.